எல்லோருக்கும் வணக்கம். எவ்வளவு பிரச்சனைகள், எத்தனை சந்தேகங்கள், பல தடைகளை தாண்டி இன்னைக்கு நிஃப்டி 22,967 க்ளோசிங். அவன் மட்டுமா, சென்செக்ஸ் 75,000க்கு மேல க்ளோசிங். பூம் அப்படின்னு சொல்லி கரடிகளை ஓட ஓட விரட்டி விட்டாங்க ஷேர் மார்க்கெட்ல. பல கரடிகள் 1000 பாயிண்ட் கீழே இருக்கும் போதே அவ்வளவுதான், இனி ஷேர் மார்க்கெட் முடிஞ்சது, எல்லாரும் இமயமலைக்கு ஓடிருங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா 1000 பாயிண்ட் ஏறி பூம், we are celebrating the ஷேர் மார்க்கெட் அப்படின்ற மாதிரி ஏறி இருக்கு. இந்த சமயத்தில் ஷேர் மார்க்கெட்னுடைய இண்டெக்ஸ் மட்டும்தான் ஏறிச்சா அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்கு. எனக்கெல்லாம் என்னுடைய மியூச்சுவல் ஃபண்டில் எனக்கு எந்த விதமான டவுட்டும் இல்லை, ஜம்முன்னு லாபம் வந்துடும். பட் இண்டிவிஜுவல் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல ப்ராஃபிட் அப்படின்றது கம்மி தான். இன்னைக்கு இண்டெக்ஸை ஏத்துனது யாரு? ஏன்னா என்னுடைய போர்ட்ஃபோலியோ பெருசா ஏறல. யார் ஏத்துனது பார்த்தா இந்த HDFC பேங்க், ரிலையன்ஸ், ICICI பேங்க்னு இருக்கிறதுலே ஹெவி வெயிட். மேல டாப்ல இருக்கிற எல்லாருமே ஹெவி வெயிட் சாம்பியன்ஸ். அந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஸை வச்சு இன்னைக்கு மார்க்கெட்டை மேலே ஏற்றிட்டாங்க. நண்பர்களே, பல நாள் சம்பாரிச்சு வச்சதை திடீர்னு ஒரே நைட்டில் நம்ம இருந்து பிடுங்கிட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுல. சில பேர்த்துக்குலாம் இதெல்லாம் 25% லாபத்தில் இருந்து சமீபத்தில் இந்த HEG கடந்த 6 மாதம் ரிட்டர்ன் எடுத்து பார்த்தீங்கன்னா 45% அப்படின்ற மாதிரி ரிட்டர்ன் காமிச்சிருக்கும் இப்போ. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 60க்கு மேலே இருந்திருக்கும். ஆனால் வேடிக்கையை பாருங்க, ஷேர் மார்க்கெட்டில் எல்லாமே பேப்பர் தான். கண்ணில் பார்க்குற லாபம் நீங்கள் புக் பண்ணாத வரைக்கும் அது பாக்கெட்டுக்கு வராது. இன்னைக்கு திடீர்னு பார்த்தா 16% கும்பா. என்ன காரணம்னா, அதாவது அவங்களுக்கு வரக்கூடிய நல்ல பிஸ்னஸ், கிராஃபைட்டில் ஒரு நல்ல பிஸ்னஸ்னா அதை தனியாக நம்ம பிரிச்சு விடுறோம் அப்படின்ற மாதிரி அந்த கம்பெனியில் முடிவு பண்ணுறாங்க. அந்த நியூஸுக்கு வந்து மார்க்கெட் என்ன பரிசு கொடுக்குதுன்னா கும்பா பரிசு கொடுக்குது. இல்ல, மார்க்கெட்டுக்கு அந்த ரிசல்ட் பிடிக்கல, அந்த போர்டு எடுத்த முடிவு ஷேர் மார்க்கெட்டுக்கு தற்சமயத்துக்கு பிடிக்கல. எதிர்காலத்தில் பிடிக்குதா இல்லையா அப்படின்றது தெரியல. தற்சமயத்துக்கு ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் அப்படின்றது டவுன்வர்டா இருக்கு. உங்களுக்கு தெரியாதுல்ல, இதெல்லாம் ஒரு ட்ரெண்டிங் கிளி ஷேர். இதை பற்றிலாம் நம்ம கடந்த காலத்தில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த கடந்த காலத்தில் இந்த ட்ரெண்டிங் கிளி வெறும் 1000-200 ரூபாய் ரேஞ்சில் சுற்றிக்கிட்டு இருந்தா இன்னைக்கு 2265 சுற்றிக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, உக்ரோ கேபிட்டல் அப்படின்ற ஒரு ஷேர் லாங் டேர்ம்ல இது எப்படி இருக்கும்? ஏன்னா ஷார்ட் டேர்ம்ல பார்த்தா அவன் விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறான். எந்த ஒரு முறை கீழே வீழ்ச்சி அடையும் போதும் அப்பவே அவன் சப்போர்ட் எடுத்து அப்படியே திரும்பி மேல் நோக்கி போறக்கே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த கம்பெனி எதிர்காலத்தில் இப்பவே இப்படி இருக்கானே, 2-3 வருஷமாவே இப்படி இருக்கானே, அப்ப லாங் டேர்ம்ல இது கன்சால்டேட்டா ஆயிட்டு இருந்ததுன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு இதெல்லாம் 1000 ரூபா வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ 1000 ரூபா வருதா இல்லையா அப்படின்றது ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் பார்க்கணும். நண்பர்களே, இந்த ITC ஷேர் மிகப்பெரிய ஷேர். அவன் பார்த்து ஓடுனான்னா ரொம்ப நல்லா ஓடலாம், இருந்தாலும் அது யானை மாதிரி அசைஞ்சு ஆடி வந்துட்டு இருக்கு. ஷேர் மார்க்கெட் இருக்கிறதுலே உச்சாணி கொம்புல இருக்கும்போது இந்த ஷேரை வாங்கினவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் இல்லாமல் சரிஞ்சு தான் படுத்து கிடக்கு. பொதுவாக ஒரு கம்பெனியினுடைய ரிசல்ட் வரும்போது அது 2-3 நாளைக்கு இம்பேக்ட் பண்ணும். ஸோ நாளைக்கு நாளானிக்கெல்லாம் இந்த ஷேரில் ITCயில் அந்த ரிசல்ட் இம்பேக்ட் பண்ணி இவனை மேல் நோக்கி கரெக்டாக ஒரு 460 வந்து தொட்டுட்டு அப்புறம் கீழே மறுபடியும் ஒரு 380 ரூபா போச்சுன்னா இந்த டெக்னிக்கல் சார்ட் பேட்டர்னுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். இந்த சமயத்தில் இவ்வளோ பெரிய கம்பெனி என்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னு வச்சிங்களேன், நல்ல ரிசல்ட் தான், ஒன்றும் மோசம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா FMCGயில் பெருசாக க்ரோத் இல்லை, அதனால சமீபத்தினுடைய குவார்ட்டரில் இழுத்து பிடிச்சி வண்டியை ஓட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய லாபமோ நஷ்டமோ ரொம்பவுமே இகழ்ந்து பேசுகிற மாதிரி எதுவுமே இல்லை. நிறைய கம்பெனியில் பார்த்தீங்கன்னா டொபக்குன்னு கீழே இறங்கியிருக்கு. ஆனால் இத்தனை கஷ்டத்துலேயும் இந்த ITC ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்கு. அடுத்த 2-3 நாட்களில் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் இவனை மேலே ஏற்றுற மாதிரி ஏற்றி கீழே இறக்குதா, இல்லை கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறம் கிளியராக மேலே ஏற்றுதா அப்படின்றது அடுத்து வரக்கூடிய 2-3 மாதத்தில் தெரிஞ்சிடும். நண்பர்களே, இப்போ நான் சொல்லக்கூடிய 3 ஷேரில் ஏதாவது ஒரு ஷேரை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கூட மனசில் அவ்வளவு சந்தோஷம் வரும். நான் ஒரு ஷேர் வச்சுருந்தேன், இந்த GRSE அப்படின்ற ஷேர் வச்சுருந்தேன். இன்றைக்கி போர்ட்ஃபோலியோ பார்க்குறக்கே சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த GRSE ஆகட்டும், கொச்சின் சிப்பி ஆகட்டும், இவன் தான் சம்மந்தம் இல்லாமல் திடீர்னு மூக்க நுழைச்ச மாதிரி இந்த சரிகமாக திடீர்னு குறுக்கால ஓடி வந்திருக்கு. மற்றபடி GRSE, கொச்சின் சிப்பியார்ட் இந்த 2 ஷேர் ஃபோக்கஸ்லேயே தான் இருந்தது. இந்த பங்குகளை ஃபோக்கஸில் இருந்த பங்குகளை யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா இன்றைக்கி ஒரே நாளில் 10%க்கு மேலே லாபம். ஒரு நல்ல ஷேர் டெக்னிக்கலி ஏதாவது அடிமாட்டு விலையில் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிர்லா சாஃப்ட் அப்படின்ற ஷேரை தான் சொல்லுவேன். சமீபத்தில் இந்த ஷேர்லாம் ஆல்மோஸ்ட் 850 ரூபா போயிட்டு இப்போ 600 ரூபா ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கிற மாதிரி காட்டுறான். இந்த சப்போர்ட் உண்மை எங்கில் ஷேர் 800 ரூபா வர்றதை எந்த சக்தினாலும் தடுக்க முடியாது. பாவம், ஒரு நண்பர் டிஷ் டிவி வாங்கிட்டு புலம்பிட்டு இருக்காரு. இந்த டிஷ் டிவி போன்ற ஷேர்கள்லாம் உங்களை இழுப்பான், வா எங்கூட சேர்ந்து விளையாடுன்னு இழுப்பான். இருந்தாலும் நீங்கள் அவனுடைய P&L பார்த்துட்டு தான் அவங்ககிட்ட உள்ள என்ட்ரி ஆயிருக்கணும். இந்த P&L ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருக்கும்பொழுது நீங்கள் போகாமல் இருந்திருக்கிறது நல்லது.
என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிஷ் டிவி இதுக்கு முன்னாடி நம்ம கரெக்டாக இந்த ரேஞ்சில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், 24 ரூபா ரேஞ்ச். ஒருவேளை இதெல்லாம் வந்தால் தப்பிச்சு ஓடக்கூடிய இடம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தோம். அவர் என்ன பண்ணாருன்னு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர் தற்சமயத்துக்கு பாவம் அவருக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய இடத்துல தான் வந்து விழுந்திருக்கிறதா நான் பார்க்குறேன். இது ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி. பாவம் அவர் எந்த இடத்துல வாங்கி மாட்டினாருன்னு தெரியல. இந்த 17 ரூபா ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் மேபி வந்துச்சு, இந்த ஷேரை காப்பாற்றி விடணும் அப்படின்ற மாதிரி விதி எழுதியிருந்தா அடுத்த 6 மாதத்துல இவன் நம்ம 24 ரூபாயில் பார்க்குறக்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். நண்பர்களே, என்றைக்குமே ஒரு ஷேர் கீழே போகிற மாதிரி வாங்கிட்டு அப்படியே திருப்பி ஏறான்னு வச்சுங்களேன், அது ரொம்ப டேஞ்சர், ரொம்ப வேகமாக இருக்கும். அதே மாதிரி மேலே போகிற மாதிரி போயிட்டு கீழே திரும்பி இறங்கினா அதுவும் டேஞ்சர். ஸோ 2 ஷேர் இருக்குது, இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ்னு ஒரு ஷேர், சிஎன்ட்னு ஒரு ஷேர். இந்த ரெண்டுமே ஒரு மாதிரி கீழே இறங்குற மாதிரி இறங்கிட்டு ஒரு யூடர்ன் போடுற மாதிரி போகிறான். ஸோ இந்த இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஷேர்லாம் யாராவது வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா மேபி திடீர்னு 200 ரூபா வர்றதுனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதே மாதிரி தான் இந்த சிஎன்ட் அப்படின்ற கம்பெனி, இவனும் வந்து ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் எடுத்திருக்கான் ஏர்முகத்தில். இங்கிருந்து இவன் 2400 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் என்னப்பா நீ உன்னுடைய சக்தி உனக்கே தெரியாது, உனக்கெல்லாம் வந்து மேலே போனால் 120 ரூபா, கீழே போனால் 60 ரூபா அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது, மிக வேகமாக பண்ணலாம். ஆனால் பாருங்கள், இந்த ஜிஎம் ஃபினான்ஷியல் ஷேர் கடந்த ஒரு மாதமாகவே இந்த 80 ரூபா ரேஞ்சில் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஒன்றா 120 ரூபா வரணும், இல்லைன்னா 60 ரூபா வரணும். பார்க்கலாம் அடுத்த மாதத்துலையாவது இவன் வர்றானா. நம்ம ஜூன் மாதத்தினுடைய கடைசியில் ஒன்றா இவன் 60 ரூபா வந்திருக்கணும், இல்லைன்னா 120 ரூபா வந்திருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்துக்குள்ளே வேகமாக ஒரு லாபத்தை கொடுப்போம் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் 3 முக்கியமான நியூஸில் பார்த்துட்டு இருந்தேன். இந்த பாலாக்ஸி ஃபார்மா அப்படின்ற கம்பெனியினுடைய ஸ்பிளிட் நியூஸ் ஒன்று பார்த்துருந்தேன். ஸோ இந்த ஷேர் நீங்கள் யாராவது வச்சுருந்தீங்கன்னா இந்த ஷேர் ஃபோக்கஸில் வருது இந்த ஸ்பிளிட் நியூஸ் அப்படின்றதுனால. இன்ஃபோசிஸ் ஷேர் யாராவது வாங்கி வச்சுருந்தீங்கன்னா சமீபத்தில் நஷ்டத்தில் தான் இருப்பீங்க, ஏன்னா கீழே விழுந்து கிடக்கிறான். ஸோ அதில் வந்து நம்ம டிவிடெண்ட் 28 ரூபாய்க்கு உண்டான நியூஸ் அப்படின்ற மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த 28 ரூபாய்க்கு உண்டான டிவிடெண்ட் நியூஸ் நீங்கள் யாராவது படிச்சிருந்தீங்கன்னா அது தெரியப்படுத்துங்க, நான் கன்ஃபார்ம் பண்ணிக்க விரும்புகிறேன். நண்பர்களே, இந்த தவாங்கிரி சுகர் அப்படின்ற கம்பெனி அவனும் ஒரு ஸ்பிளிட் பண்ணுறதுனால ஃபோக்கஸில் வர்றான். அவன் 10 ரூபா டு ஃபேஸ் வேல்யூ வந்து 1 ரூபாயை ஸ்பிளிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 3 விஷயமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமா பார்க்கப்படுகிறது. நண்பர்களே, சொனாட்டா சாஃப்ட்வேர்னு ஒரு ஷேர் குற்றாலத்திலிருந்து அப்படியே வாட்டர் ஃபால்ஸ் விழுகிற மாதிரி அவன் பாட்டுக்கு விழுந்துட்டான். 860 ரூபாயிலிருந்து 562 ரூபா வந்து விழுந்துட்டான். இந்த ஷேரினுடைய கோவிட் விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்கும். அவனுடைய கோவிட் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 60 ரூபா ரேஞ்சில் இருக்குது. பட் இந்த ஷேர் இப்போவே இவ்வளோ தூரம் இறங்கினதுக்கு அப்புறமே 10 மடங்கு அவன் ஏறி இருக்கான். ஆல்மோஸ்ட் 522 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்தால் தப்பிக்கும், அப்படி இல்லைன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸ் நிற்காது. அடுத்தது 200 ரூபாயிலையும் வந்து சப்போர்ட் எடுக்கலாம், 100 ரூபாயிலையும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர் ஒருத்தர் இப்போ அட்டம்ப்ட் அடிக்கணும் அப்படின்னா அவர்கிட்ட 522 ரூபா வாங்குறதுக்கும் காசு இருக்கணும், 200 ரூபா வந்தாலும் வாங்குற காசு இருக்கணும், 100 ரூபா வந்தாலும் வாங்குற காசு இருக்கணும். அப்போ தான் அவன் ஏதாவது ஒரு இடத்துல யூடர்ன் போடுவான். ஒன்றா இங்கிருந்து யூடர்ன் போடுவான், அல்லது இங்கிருந்து போடுவான், அல்லது இங்கிருந்து போடுவான். இதுதான் இந்த சொனாட்டா சாஃப்ட்வேர் பற்றி என்னுடைய கருத்து. நண்பர்களே, நிஃப்டி என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் 1 லட்சம் போகத்தான் போகுது, அதுக்கெல்லாம் சர்பத் மேட்ரு. இப்போ கூட நீங்கள் பாருங்கள், சமீபத்தில் 10,000 இருந்தது நிஃப்டி அந்த கோவிட் சமயத்தில். இப்போ பார்த்தீங்களா 20,000 தாண்டி அவன் பாட்டுக்கு ஜம்முன்னு இருக்கான், 50% ஏறிட்டான். ஸோ அப்போ 22,000 50%நேவே அது 40,000 ரூபா ஆச்சு, 40,000 பாயிண்ட் ஆச்சு. அப்போ 40,000 ஒரு 50% 50% அல்லது 100% ஏறிச்சுனாவே அது 80,000 பாயிண்ட் ஆச்சு. இப்படி 100% 50%ன்னு 3 வருஷத்துக்கு ஒருக்கா ஜம்ப் அடிச்சானா நம்ம வாழ்நாள்லேயே நம்ம 1 லட்சத்தை பார்த்திடலாம். இல்லைனாலும் நம்ம குழந்தைகிட்ட சொல்லிட்டு போயிடலாம், நீ என்னைக்கு 1 லட்சம் பார்த்தாலும் மணி அடிச்சிரு, எங்களுக்கு கேட்கும், அப்போ நாங்கள் சொர்க்கத்தில் இருப்போம், அப்போ கண்டிப்பாக எங்களுக்கு கேட்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட் பல கோடீஸ்வரர்களை உருவாக்க போகுது. அது எனக்கு நல்லா தெரியுது, ஏன்னா என்னை உருவாக்கிரும் போல தான் தெரியுது. இப்போ ஏறிட்டு இருக்கிற மாதிரியே அடுத்த 5 to 10 வருஷத்துக்கு ஷேர் மார்க்கெட் ஏறிச்சுன்னா கண்டிப்பாக நான் கோடீஸ்வரன் தான். நண்பர்களே, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தீபக் ஃபெர்டிலைசர், டேன்லா அப்படின்ற ஷேர்ஸ்க்கெல்லாம் வந்து டெக்னிக்கலி பாசிபிலிட்டி இருக்குது. இந்த தீபக் ஃபெர்டிலைசர்னுடைய டெக்னிக்கல் பேட்டர்னில் ப்ராபபிலிட்டியில் அடுத்து வரக்கூடிய ஒரு 3 மாதத்தில் ஒரு 10% to 20%. அதே மாதிரி டேன்லா அப்படின்ற ஷேருக்கும் அவனுடைய டெக்னிக்கல் ப்ராபபிலிட்டியில் ஒரு 20% வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா அவங்க காமிச்சுக்கிறாங்க. நண்பர்களே, நல்ல வேகமாக நகரக்கூடிய ஒரு 5 ஷேர்னுடைய லிஸ்ட் எடுத்திருக்கேன். அடுத்த ஒரு மாதம் கழித்து பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு 20% மேலேயோ கீழேயோ, அதுக்குன்னு ஆண்டவா
கீழே போட்டு குத்திராதீங்க, மேலே ஒரு 20% குத்துங்க அப்படின்ற மாதிரி தான் நான் வேண்டிக்கிறேன். பட் நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட் அப்படின்னா அது ஒரு சென்டர் பாயிண்ட்ல நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த அதானி டோட்டல் கேஸ் அப்படின்றது நம்ம ஒரு சென்டர் பாயிண்ட்ல பார்க்குறோம். ஒரு மாதம் சரியா ரொம்ப அதிகமான காலமெல்லாம் இல்லை, ஒரு மாதம் கழித்து பார்க்கும்பொழுது இது ஒரு 1200 வந்தாலும் சரி பெரிய லெவலில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அல்லது கீழே வந்தாலும் பெரிய லெவல். ஏன்னா நம்ம பார்க்குற சென்டர் பாயிண்ட் ஜிஹெச்சிஎல்னு ஒரு ஷேர் பார்க்குறோம், அவனுமே வந்து ரொம்ப முக்கியமான சென்டர் பாயிண்ட், ரொம்ப வேகமாக வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய ஆள். அவனும் மேல் நோக்கி வந்தால் ஒரு ஷேருக்கு 120 ரூபாயெல்லாம் மேலே வரணும், கீழே வந்தாலும் அதே மாதிரி ஒரு 120 ரூபாய் இறங்கணும். அதே மாதிரி தான் இந்த மெட் பிளஸ், ஒலெக்ட்ரா, வோடஃபோன் ஐடியா, இந்த 5 ஷேர்களுமே என்னை பொறுத்த வரைக்கும் சென்டர் பாயிண்ட்ல இருக்கானுங்க. மேலேயோ கீழேயோ அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே 20% இந்த ஸ்டாக்குக்குள்ளே இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அப்புறம் என்னங்க, இதை விட நம்மளுக்கு என்னங்க சந்தோஷம் கிடைச்சிட போகுது? சண்டை போட்டுட்டு போன பொண்டாட்டி திரும்பி வந்து என்னங்க அத்தான் உங்களுக்கு பூஸ்ட் போட்டு தரவா இல்லை ஹார்லிக்ஸ் போட்டு தரவா அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி தொடர்ந்து விற்றுக்கொண்டே வந்துட்டு இருந்த எஃப்ஐஐஸ் பாருங்க எப்படி வித்துட்டே வந்திருக்காங்க. மே மாதம் பூரா வித்துக்கிட்டு திடீர்னு 4670 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. அப்போ பார்த்து நம்ம ஆளுக்கு 146 கோடிக்கு தான் வாங்கியிருக்காங்க. ஆமாம், பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சமீபத்தில் கடந்த 3 வருஷமாக எஃப்ஐஸ்னுடைய ஃபோர்ஸ் அப்படின்னு மெஷர் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட இண்டிகேட்டர் இல்லை. அதெல்லாம் நம்ம ஈஸியாக மெஷர் பண்ணலாம். எத்தனையோ பேர் எத்தனையோ இண்டிகேட்டரை கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் அப்படி இப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் திருப்பூர் புல்ஸ்னுடைய இண்டிகேட்டர்னு ஒன்று கண்டுபிடிக்கணும்னு இருந்தால் எஃப்ஐஸ் வந்து எப்போ பணம் போட்டாங்க, அந்த சமயத்தில் நிஃப்டி எத்தனை பாயிண்ட் ஏறிச்சு அப்படின்றது என்னுடைய மனக்கணக்கில் இருக்குது. அதை வந்து எழுத்துப்பூர்வமாக எழுதுனோம்னு வச்சுங்களேன், அதை வச்சு ஒரு இண்டிகேட்டர் போட்டோம்னா அவங்க 50,000 கோடி அல்லது 30,000 கோடி போகும்போது அசால்ட்டாக 2000 பாயிண்ட் ஏறி நான் பார்த்துருக்கேன். அப்போ அந்த வகையில் இப்போ இருந்து ஆரம்பித்து ஒரு 20,000 கோடி பணம் போட்டாவே 2000 பாயிண்ட் நிஃப்டிக்கெல்லாம் அசல்ட்டு. அப்போ 25,000 அப்படின்ற பாயிண்ட் எல்லாம் சும்மா சர்பத் சாப்பிட்ற மாதிரி அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய கருத்து. எஃப்ஐஸ் வந்து இப்போதைக்கு 4600 கோடி போட்டிருக்காங்க. இன்னொரு 15,000 கோடி போட்டாங்கன்னா போதும். என்னை பொறுத்த வரைக்கும் 25,000 நிஃப்டி அப்படின்றது சர்பத் மேட்டர். பல கரடிகள் தானும் கெட்டு அடுத்தவனையும் கெடுத்து, அதாவது ஷேர் மார்க்கெட்டில் யார் பேச்சையும் நம்ம கேட்கக்கூடாது. இந்தியர்கள் அனைத்தும் வந்து ரொம்பவுமே உழைப்பால் உயர்ந்தவர்கள் அப்படின்ற மாதிரி நம்ம உலக அளவில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அதிகமாக வேலை செய்கிறவங்களாம் நம்ம இந்தியர்கள் தான். நம்மளுக்கு ஒரு சரியான தலைமை கிடைத்தா மட்டும் போதும் அப்படின்ற நிலைமை தான் இப்போவும் நிலவிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம பாட்டுக்கு ஷேர் மார்க்கெட்டில் வீடு நிலம் எதையும் வாங்கவும் விடாமல், ஷேர்ஸையும் வாங்க விடாமல், அப்போ நம்மளுக்கு எது தான் அதிகமாக ரிட்டர்ன் கொடுக்கும்? எதுவுமே அதிகமாக இப்போ ரிட்டர்ன் கொடுக்காது. ரிஸ்க் எடுக்காமல் எப்படி நம்மளுக்கு ரஸ்க் கிடைக்கும்? சாரி, ரிஸ்க் எடுக்காமல் எப்படி நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும்? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு 20-30 வருஷ காலமாக பாருங்கள் லாங் டேர்மில். அப்படி லாங் டேர்மில் இருக்கும் பொழுது எதையுமே அதிகமாக விற்றுட்டு ஓடி போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படின்றத என்னுடைய கருத்து. யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்தியா அடுத்த 10-20 வருஷத்துக்கு நல்லா தான் இருக்க போகுது. நண்பர்களே, ஐபிஓக்கள் மூலிமா ஏதாவது பணம் கிடைக்குதா, நான் ஏதாவது விட்டுட்டேன்னா இருக்கிறது பூரா நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம் சமீபத்தில். வேறு ஏதாவது ஒரு பாருங்க, இந்த ஆனந்தரத்தி பைபேக் கூட ஒரு நண்பர் தான் அப்டேட் பண்ணார். அது மாதிரி ஏதாவது பைபேக் இதில் இல்லாத கார்பரேட் ஆக்ஷன்ஸ் இப்போ ஏதாவது இருக்கா, அதன் மூலிமா பணம் கிடைக்குமா அப்படின்றத நம்ம ஆராய்ச்சி செஞ்சு பார்ப்போம். இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.